வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே மற்றும் 6ஆம் வகுப்பு கணித பாடம் எடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இன்றைய தினம் வகுப்பு 6இல் இயல் 5 புள்ளியியல். இதுவரை 4 இயல் நடத்திவிட்டோம். இது 5வது இயல் புள்ளியியல். இதில் எல்லாமே இந்த நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய வகையிலே ஏஐ தொழில்நுட்பம் என்று சொல்வோம். அந்த வகையிலே இந்த பாடப்பகுதியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. திரட்டப்பட்ட தகவல்கள் தரவுகள் எனப்படும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். திரட்டப்பட்ட தகவல்கள் தரவுகள் எனப்படும். அதிலே முதல்நிலை தரவிற்கு எடுத்துக்காட்டு வகுப்பில் வராத மாணவர்களின் எண்ணிக்கை. நம்ம நேரடியாக அதை திரட்டுற காரணத்தினால அதை முதல்நிலை தரவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 2ஆம் நிலை தரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இணைய வழியில் இப்போ எத்தனை பேர் ஓட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க, ஸ்கோர், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத திரட்டுறது 2ஆம் நிலை தரவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, படங்களை கொண்டு தரவுகளை குறித்தல். ஒரு படங்களை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம தரவுகளை குறிக்கிறதுக்கு பட விளக்கப்படம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது பட விளக்கப்படமானது ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கிறாங்க, அதுக்கு பிக்டோகிராம். இது ஆங்கிலத்தில் பிக்டோகிராம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பட விளக்கப்படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருள்களை குறித்தல். ஒரே ஒரு படம், அதில் நம்ம பல பொருள்களை குறிக்கிறோம். ஆப்பிள், ஆரஞ்சு, அது மாதிரி காய்கறிகள், இப்படி எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு அளவிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர். அடுத்து ஒரு பட்டை வரைபடமானது எதை கொண்டிருக்கும்? பட்டையாக நம்ம குறிக்கிறோம். இப்போ தமிழில் இத்தனை பேர், ஆங்கிலம் இத்தனை பேர், கணிதம் அப்படின்னு பேர் நம்ம ஒரு கிராஃப் சீட்டில் குறிக்கிறோம் இல்லைங்களா? அது கிடைமட்டம் மற்றும் செங்குத்து பட்டைகளாக இருக்கும். கிடைமட்டமாகவும் இருக்கும், ஹரிசாண்டல் செங்குத்தாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளில் இடைவெளியானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகம், அதுக்கு ஒரு சென்டிமீட்டரில் ஒரு இது போடுவோம் இல்லைங்களா? பட்டை போடுவோம். அந்த முதல் பட்டை 2வது பட்டை ரெண்டுக்கும் இடைவெளி சமமாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த கிராஃப் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது நேரடி தகவல்கள் எதன் மூலமாக பெறப்படுகிறது? இப்போ நேரடியாக வகுப்பில் நான் சொன்னது மாதிரி முன்னாடி வகுப்பில் எத்தனை பேர் வரல அப்படிங்கிறது நேரடி தகவல். அது முதல்நிலை தரவு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மற்றொருவர் மூலம் திரட்டப்பட்ட தகவல்களுக்கு 2ஆம் நிலை தகவல்கள். ஏற்கனவே வெப்பில் இருக்குது, இணையதளத்தில் இருக்குது, அதன் மூலமாக திரட்டுறதுக்கு 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ அதில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய அதில் ஒவ்வொரு படிப்படியாக நம்மளுக்கு கணக்குகள்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கணிதம். அதில் இது மாதிரி குறிக்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம், சுடோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுடோடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானிய மொழி. அந்த ஜப்பானிய மொழியிலேருந்து உள்ள வார்த்தை தான் சுடோடு. அதில் சு அப்படிங்கிறது எண், டோடு அப்படிங்கிறது ஒற்றை. ஒரு தடவை தான் பயன்படுத்தணும் அந்த எண்ணை. அந்த எண்ணை ஒரு முறை பயன்படுத்தி எழுதக்கூடிய அந்த முறைக்கு தான் சுடோடு அப்படின்னு பேர். அதில் நவீன சுடோடுவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஹாவார்டு ஹான்ஸ். இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய வந்திருக்கு அந்த தேர்வில். அதனால தான் இதை எழுத வேண்டியிருக்கு. நம்ம நவீன சுடோடுவை கண்டுபிடித்தவர் ஹாவார்டு ஹான்ஸ் அப்படிங்கிறவர். ஆனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் 3 × பெருக்கல் 3 அந்த சுடோடில் எத்தனை வழி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 3 × 3 எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி. அது மாதிரி 3 3 அப்படின்னு இருந்தால் 12 வழிகளில் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது மாய முக்கோணம். இந்த மாய முக்கோணம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதில் முக்கோணத்தில் நம்ம சரியான எண்களை பொருத்தணும். அதில் கூடுதல் அப்படிங்கிறப்ப ஒரே நம்பராக வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 முதல் 6 வரை உள்ள எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதல் 12 வருமாறு அமைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இது இதுக்கு இந்த அதுக்கான ஃபார்முலா வழிமுறைகள்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு நம்மளுடைய அந்த ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு நம்ம எளிதாக சால்வ் பண்ணலாம். அதுக்கான ஒரு சில வழிகளை பின்பற்றினோம்னா நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கோம். இதில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 உச்சி,
அந்த மையத்தில் ஒரு 3 வட்டம் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வட்டம் போட்டுக்கிட்டோம். அப்படி போட்டுக்கிட்டு எந்த அடிப்படையில் இதை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து இது நான் வந்து ஒரு முறையில் உருவாக்கியிருக்கிறேன். அதில் வந்து இந்த நடுப்புற கீழே அடிப்பக்கத்தில் 1, அதே மாதிரி வலது கை பக்கத்தில் 2, இந்த பக்கம் 3 வரிசையாக போட்டிருக்கும் பாருங்கள். 1 2 3, மேலே உச்சி 4, கீழே 5 லெஃப்ட் சைடில், அடுத்து 6. இப்போ கூட்டினோம்னா 4 3 7 5 12 வருது பாருங்கள், இந்த இடது கை பக்கம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் அடிப்பக்கத்தில் 6 6 12, 4 2 6 6 12. இப்படி நாம் வந்து இதை வந்து உருவாக்கலாம். இதற்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. அப்படி வழிகள் இருந்தால் கூட நாம் வந்து ஏதாவது ஒரு முறையாக வரிசை எண்களை எழுதுகிறப்ப உச்சியிலேருந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். அதுதான். கீழேருந்து எழுதுனீங்கன்னா அந்த ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ ஒரே மாதிரி எழுதுனீங்கன்னா அந்த எண்ணை நம்ம அமைக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறையா வருது பார்த்திங்கன்னா பரீட்சையில். எத்தனை முக்கோணம் இருக்கும், இந்த ஒரு படத்தை கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அதை பிரித்து எல்லாம் காமிக்க மாட்டாங்க. சும்மா வந்து இந்த எண்கள்லாம் போட மாட்டாங்க, படம் மட்டும்தான் இருக்கும். நாமளை தான் போட்டுக்கிறோம். மேலே வந்து ஏ, இதில் இடது கை பக்கம் பி, இந்த பக்கம் சி, நடுப்புற டின்னு போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிற பகுதி ஒரு முக்கோணம், பி ஒரு பகுதி ஒரு முக்கோணம், சி ஒரு பகுதி முக்கோணம், நடுப்புற உள்ள டி ஒரு முக்கோணம். இப்போ 4 முக்கோணம் உருவாயிடுச்சு இல்லைங்களா? இந்த 4 முக்கோணங்களும் இருக்குது. அடுத்தது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே பாருங்கள், முழுசாக பார்த்தா அது ஒரு முக்கோணம். அதனால் அது ஒரு ஏபிசிடி சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ மொத்தம் இதில் வந்து 5 முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியும், உணர முடியும். இப்போ உங்களுக்கு நல்லாவே இந்த விடை புரியும். மொத்தமாக ஒரு முக்கோணம், ஏபிசிடி அப்படி 4ஆக பிரித்து அதில் ஒரு 4, மொத்தம் 5 முக்கோணங்கள் அப்படி இருக்கிறதா வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது ஒரு கேள்வி, எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக இருக்கிற இந்த படம். இந்த படத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா முக்கோணம் கொடுத்துட்டு ஒரு முனையிலேருந்து வலது கை பக்கம் முனை இருக்குங்களா அடிப்பக்கத்தில், அதுலேருந்து குறுக்க வந்து 3 கோடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த இடது கை பக்கத்துலேருந்து 3 கோடு போட்டிருக்காங்க. அப்போ அப்படி போடுறப்ப என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை இது கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா புள்ளிகள் எத்தனை கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புள்ளிகளை வந்து அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கணும். அதில் வந்து எந்தெந்த எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது நம்ம போடுறப்ப இப்போ வந்து குறிப்பாக பார்த்திங்கனாக்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு முக்கோணம் 1 அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள், இதான் வந்து நம்பர் 1. அடுத்தது இடது பக்கம் அப்படியே போகுது இல்லைங்களா, அதுக்கு ஒரே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எழுதியிருக்கும் பாருங்கள், 1 2 3 4 அப்படின்னு. இந்த பக்கம் 1 2 3 4 இடது கை பக்கம் கீழே அடிக்கோட பாருங்கள், 1 2 3 4. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதே மாதிரி 1லேருந்து வலது கை பக்கத்தில் பாருங்கள், 1 2 3 4 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம 1 2 3 4 எழுதியிருக்கோம். இந்த பக்கம் 1 2 3 4. இது வந்து எத்தனை முக்கோணங்கள் தான், இது கூடுதல் கிடையாது. அதனால் அதுக்கும் போட்டு குழப்பிக்க விடாது. எத்தனை முக்கோணங்கள் இருக்குங்கிறதுக்கு வந்து வேறு, எத்தனை கூடுதல்ங்கிறது வேறு. கூடுதல் கணக்கில் வர்றப்ப அது ஒரு தடவை தான் ஒரு நம்பர் வரணும். இங்கே வந்து நம்ம வந்து எதுக்காக அப்படி போட்டிருக்கோம்னா எத்தனை முக்கோணங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அடுத்தது 1ஆம் நம்பருக்கு மேலே இருக்குது பாருங்கள், இங்கே 1 2 3 4ன்னு போட்டோம். அடுத்தது 3 4 5 அப்படின்னு போடுறோம். இந்த பக்கம் அதே மாதிரி 3 4 5 வலது கை பக்கத்துலேயும். அடுத்தது 5 அப்படின்னு நடுப்புற வருது இல்லைங்களா, 5. இந்த இடது கை பக்கம் மேலே 6, வலது கை பக்கம் 6, கடைசியாக உச்சியில் வந்து 7. இப்போ இந்த 7 வரைக்கும் அந்த நம்பர் வந்துருக்கு இல்லையா, இதை வந்து சரியாக பொருத்திட்டோம்னா எத்தனை முக்கோணம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இது வந்து ஒரு எளிய முறையில் இதை வந்து நம்ம உங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிறதுனால இந்த முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்க நம்பர் எப்படி போடணுங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். இந்த முக்கோணங்கள் வந்து போடுறப்ப கீழே அடியில் இருந்து ஒரு முக்கோணம் இருக்குது, இடது கை பக்கம் 1 2 3 4, அதே 1 2 3 4 இந்த பக்கமும் இருக்குது. அதுக்கப்புறம் 1க்கு மேலே 3 4 5, இந்த பக்கம் வலது கை பக்கம் 3 4 5, அதுக்கு 3க்கு மேலே 5, இடது கை பக்கம் 6, வலது கை பக்கம் 6, கடைசியில் உச்சியில் 1 தான் இருக்குது, அதனால் 7. இப்போ இந்த நம்பர் வந்து எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எளிய முறையில் இதில் வந்து நம்ம இது எத்தனை முக்கோணம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வாய்ப்பாடு மாதிரி எழுதிக்கிட்டு இந்த முதல்ல இருக்கிற வரிசையை விட்டுருங்க, எழுத வேணாம். பெருக்கல் 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 பெருக்கல்னு போட்டு 1 2 3 4 5 6 7 அப்படின்னு நடுப்புற உள்ள நம்பரை எழுதிக்கங்க. இசிக்கோல்ட்டு அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க தயாராக. நடுப்புற 1 2 3 4 5 6 7 வரைக்கும். இப்போ இடது கை பக்கத்தில் எப்படி அதை நிரப்பணும் அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ இடது கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் இத்தனை தடவை வந்திருக்கு. 1ஆம் நம்பருங்கிறது எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரு தடவை தான் வந்திருக்கு. 1ங்கிறது ஒரு தடவை தான், அதனால் 1. அப்போ 1 பெருக்கல் 1 = ஒரு முக்கோணம் தான் வந்திருக்கு. இந்த 1வது பக்கத்தை மட்டும் பாருங்கள், ஒரு முக்கோணம் தான் இருக்கும். அடுத்தது இந்த 2ஆம் நம்பர் அப்படின்னு நடுப்புற போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த 2 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கும். இடது கை பக்கத்தில் வந்து 2, வலது கை பக்கத்தில் 2. அப்போ பெருக்கி போட்டோம்னா 2 2 4. அடுத்தது 3ஆம் நம்பர் இத்தனை தடவை வந்திருக்குது. 3ஆம் நம்பர் 3 தடவை வந்திருக்கும், அதனால் 3 9. 4ஆம் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 4 தடவை வந்திருக்கும். அடுத்து 5ஆம் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கும்? 3 தடவை வந்திருக்கும். 6ஆம் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கும்னா 2 தடவை தான் வந்திருக்கும், இடது கை பக்கம் வலது கை பக்கம். 7ஆம் நம்பர் ஒரு தடவை தான் வந்திருக்கும், அதனால் 1 பெருக்கல் 7. இப்போ பெருக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டினோம்னா 64 முக்கோணங்கள் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணங்களோட எண்ணிக்கை வந்து இதில் 64 இருக்குது. இப்போ தேர்வில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா, படம் போட்டு கிராஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, புள்ளி புள்ளியாக ரவுண்டாக போட்டிருப்பாங்க. நாம் தான் எண்களை போடணும். சில சமயத்தில் அந்த ரவுண்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளாவே உருவாக்கணும். அந்த முக்கோணத்தை வரைஞ்சிக்கிட்டுன்னு வரைஞ்சி பேப்பரில் எத்தனை அப்படிங்கிறத போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். இல்லையா இமேஜினரி தான் இது, இப்போ இதே படம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ இதை ஞாபகத்தில் வச்சு 2 3 தடவை போட்டுட்டோம்னாவே தெரியும் இதில் 64 முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எளிதாக விடை எழுதிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது 3, 6, 9 மற்றும் 5 ஆகிய இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 4 இலக்க எண்கள் எழுதலாம்? இது ஒரு கணக்கு, முக்கியமான கணக்கு வந்துக்கிட்டே இருக்குது. 3, 6, 9, 5 4 நம்பர் உருவாக்கணும். இந்த 3 நம்பர் உருவாக்குறது ஈஸி. 3 நம்பரை வச்சு அது 6 நம்பரை உருவாக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ 4 உருவாக்கணும், 4 இலக்க எண்கள். இதில் வந்து என்ன எப்படி சிஸ்டமேட்டிக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னாக்கா, முதல்ல 3ஆம் நம்பரை முதல்ல 3 வர்ற மாதிரி 3, அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் அடுத்த பெரிய நம்பர் 5, அதுக்கப்புறம் 6, 9, 35, 69. அந்த 35, 69ல் முதல் 2 இலக்கங்களை பொதுவாக வச்சுக்கிட்டு அந்த 69 96ன்னு போட்டால் அது ஒரு நம்பர் வரும். அதுக்கப்புறம் 35 முடிஞ்சிருச்சு, 36 6ன்னு நம்பர் கொண்டு வரோம், மாத்திரம். இப்போ 5ங்கிற இடத்துல 6, அப்போ 59, அதை திருப்பி போட்டால் 95, அடுத்த 2 நம்பர் வந்துடும். அடுத்தது 6க்கு அப்புறம் 9, 39, அந்த பாக்கி இருக்கிற நம்பர் 56, அதை திருப்பி போட்டால் 65. இதே மாதிரி தான் 5ஆம் நம்பருக்கும் எழுதணும். 5ஆம் நம்பருக்கு எழுதுகிறப்ப 5 3 அப்படின்னு எழுதிட்டு 69, 53ன்னு வச்சுருக்கோம். அது 53க்கு அது பிரட்டி போட்டால் 96, 39 பிரட்டி போட்டால் 95. அது மாதிரி இப்படி எழுதிக்கிட்டோம்னா ஒன்றுலேயும் 6ஆம் நம்பர் அதுக்கு 4, 9ஆம் நம்பர் 4, இப்படி எழுதினோம்னா ஒன்றுலேயும் எத்தனை வகைகள் இருக்குன்னாக்கா, எத்தனை ஒரு நம்பரை வச்சு 6 எழுதலாம். அப்போ 4 எண்கள் கொடுத்துருக்குறாங்க, 4 6 24 இலக்க எண்கள் எழுத முடியும். அதனால் ஞாபகம் வச்சுங்க, 4 நம்பர் கொடுத்தாங்கன்னா 24 எழுதலாம் அப்படிங்கிறது. அதனால் அது வந்து கணக்கை புரிகிறதுக்காக தான் உங்களுக்கு இதை போட்டு காமிச்சிருக்கோம். நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா 24 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியம். இப்படி நம்ம வந்து இந்த ஒவ்வொரு கணக்கையும் நம்ம பார்க்குறப்ப அது எளிதாக நம்ம வந்து புரியக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே நிறைய இன்னும் சில சிக்கல்களை உருவாக்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன கொடுக்கலாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம இதில் வந்து மிக எளிய முறையில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 முறை பல மாய முக்கோணத்தில் 1லேருந்து 6 வரை ஒரு முறை எண்களை பயன்படுத்தி எத்தனை விடைகள் காணலாம்? அனைத்து பக்கங்களிலும் ஒரே கூடுதல் வர வேண்டும், அதான் கண்டிஷன். 1லேருந்து 6 அதில் வந்து அனைத்து பக்கங்களும் ஒரே நம்பர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாய முக்கோணம் வரைஞ்சிட்டோம். மொத்தம் 6 நம்பர் தான், 3 உச்சி ஒவ்வொரு பக்கத்தோட நடுப்பக்கம் அது, அப்போ அதில் ஒரு 3 இப்படி எழுதிக்கிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா வரிசையாக எழுதியிருக்கணும். நம்ம 1 2 3 4 5 6 இதை இப்படி வரிசையாக எழுதிக்கலாம். மாற்றி எழுதினாலும் அதான் விடை வரும். 1 2 3 அந்த சீக்வன்ஸ் மாறக்கூடாது. ரொட்டேஷன் கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸில் எழுதிகிட்டே போகணும். 1 2 3 கிளாக் வைஸ், அடுத்து 4 5 6 அப்படி எழுதிகிட்டே போனோம்னா தவறே வராது. பார்த்திங்கன்னா இது வந்து கிளாக் வைஸில் இருக்குது பாருங்கள், கடிகார சுற்று திசையில் இருக்குது. இப்போ அப்படி எழுதிட்டு கூட்டி பார்த்துட்டோம்னா 6 6 3 9, இந்த பக்கம் 4 3 7 2 9, இந்த பக்கமும் 9, இப்படி அமைக்கணும். இதை வந்து நம்ம எப்படி அமைக்கிறதுங்கிறத இப்போ நம்ம ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், 1லேருந்து 9 வரை எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி மாய முக்கோணத்தை அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. எத்தனை மாய முக்கோணங்கள் அமைக்கலாம்? மாய முக்கோணத்தின் பக்கங்களின் கூடுதல் காண். இது வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஒரு கொஸ்டின். இதில் வந்து என்னென்னாக்கா அமைக்க முடியும் அப்படிங்கிறத எழுதிட்டு
எத்தனை மாய முக்கோணங்கள் தான் கொஸ்டின் பேப்பரில் வரும். 5 மாய முக்கோணங்களை அமைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணக்கு வந்து 1லேருந்து 9 வரைக்கும் எத்தனை மாய முக்கோணங்கள், அந்த ஆராய்ச்சிக்கெலாம் நம்ம போகணும், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து அதில் வந்து என்னென்ன நம்பர் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொடுக்கப்பட்ட எண்கள்லாம் கூட்டினோம்னா எத்தனை வரும்? 1லேருந்து 9ன்னு வச்சுங்க. அப்போ 9 வரைக்கும் கூட்டினோம்னா 45 வரும். 1லேருந்து 1 2 3 4 5 6 7 9 வரைக்கும் போட்டோம்னா 45 வரும். அது முக்கோணம் அப்படிங்கிறதுனால 3 பக்கம். அப்போ 45 3 வகுத்தா 15. 15க்கு அடுத்தபடியாக தான் மேலே தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். 15 வராது, 15க்கு கீழே வராது, 15ம் வராது, 15க்கு அப்புறம் தான் வரும். அப்படி 15க்கு அப்புறம் தான் வரக்கூடிய அந்த கூடுதல் சரியாக இருக்கும். அதில் இங்கே வந்து அவங்க 17 19 ரெட்டப்பட நம்பரில் வந்திருக்கு 17, ஒற்றை எண்ணில் வந்திருக்கு 17 19, நடுப்பறை 20, அப்புறம் 21 23. இது மாதிரி 5 முறையில் இந்த எண்களை அமைக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். அதில் வந்து 17 வர்ற மாதிரியான எண்களை நான் போட்டிருக்கேன். இந்த 17 வர்ற மாதிரி வர்றப்போ என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, உச்சியெல்லாம் 1 2 3, உச்சி மட்டும் பாருங்கள் 1 2 3. கிளாக் வைஸில் தான் வந்து இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிருக்கோம் 1 2 3. அடுத்தது 4, அதுக்கப்புறம் இது அடுத்தது கிளாக் வைஸ்லேயும் போட்டாலும் வரும், ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே போட்டிருக்கோம் 4 5 6. அடுத்து 7 8 9, 7 கீழே 8, அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து 9 அப்படிங்கிற இந்த எண்களெல்லாம் சரியாக நம்ம பொருத்தினோம்னா இந்த விடை வந்து வந்துடும். அப்போ கூட்டினா இப்போ எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 17 வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் எப்படி அதை அசீவ் பண்ணேன்னா 1 2 3 அப்படின்னு கீழே உச்சிகளுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1க்கு கீழே அதிக நம்பரை போடுறேன். ஏன்னா சின்ன நம்பர் 1 இல்லையா, அதனால் இருக்கிறதுலே பெரிய நம்பர் அது பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் 9. அதுக்கப்புறம் கீழே 8, அதுக்கப்புறம் 7 அப்படின்னு போட்டேன். அதுக்கப்புறம் மீடியமான நம்பர் இருந்தது, இந்த பக்கம் 6, இங்கே 5, இந்த பக்கம் 4. உச்சியை வந்து 1 2 3ன்னு போட்டுட்டு அந்த 1ஆம் நம்பருக்கு கீழே லெஃப்ட் சைடில் பெரிய நம்பரை போட்டிருக்கேன் 9, 2ஆம் நம்பர் பக்கத்தில் அடுத்த நம்பர் 8, 3ஆம் நம்பர் பக்கத்தில் 7, அதுக்கப்புறம் 7 வரைக்கும் வந்துருச்சு 6, உடனே 7க்கு பக்கத்தில் 6, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் கீழே 4 அப்படின்னு தான் நான் அசீம் பண்ணியிருக்கேன். அதை இப்படி இது வந்து அசீம் தான். இது நம்மளுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி தான் இந்த கணக்கை நம்ம போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது படத்தில் வந்து இது மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து எத்தனை முக்கோணங்களை அமைக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த அந்த ஏபிசிடிலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம் தான் அதை எழுதியிருக்கோம். ஏ லெஃப்ட் சைடில், பி அதுக்கு கீழே சி, டி, இ, எஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஏபிசிடியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏ ஒரு முக்கோணம், பி ஒரு முக்கோணம், சி ஒரு முக்கோணம், டி ஒரு முக்கோணம், எல்லாம் ஒன்று ஒரு அந்த முக்கோணத்தை குறிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அப்படி அந்த ஏபிசிடிஇ வரைக்கும் தான். உடனே எஃப் வந்து முக்கோணம்னு பார்க்காதீங்க, எஃப் வந்து ஒரு முக்கோணம் கிடையாது பாருங்கள். ஏபிசிடிஇ வரைக்கும் தான் முக்கோணம். அதனால் 5 முக்கோணம் இருக்குது இப்போ நம்மள்கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ கம்பைண்டாக சேர்க்க போகிறோம். அடுத்தது ஏஎஃப்சி, ஏஎஃப்சி அதை மட்டும் பாருங்கள். ஏ என்ற முக்கோணத்தை, அடுத்தது எஃப் என்ற முக்கோணத்தை, சி என்ற முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஏஎஃப்சியை மட்டும் பாருங்கள், உருவத்தை மட்டும் பாருங்கள். பிஇடிலாம் மறந்துடுங்க. ஏஎஃப்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது ஒரு முக்கோணம். அதே போல் ஏஎஃப்டியை பார்த்தோம்னா அது ஒரு முக்கோணம். பிஎஃப்இ அது ஒரு முக்கோணம். பிஎஃப்டி, சிஎஃப்இ அதில் ஒரு 5 முக்கோணம், மொத்தம் 10 முக்கோணம். அதாவது தனித்தனியாக 5 முக்கோணம், 3 எழுத்துக்கள் 3 பகுதிகள் சேர்ந்து ஒரு 5 முக்கோணம், மொத்தம் 10 முக்கோணத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன சொல்லக்கூடிய ரொம்ப தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தக்கூடிய கணக்குகளில் தான் இருக்குது. கருப்பு மற்றும் நீல வண்ணத்தில் தலா ஒரு கால் சட்டையும், ஒவ்வொரு கால் சட்டை கருப்பில் ஒரு கலரு, நீலத்தில் ஒரு கலர், அது ட்ரௌசர் போட்டிருக்கான், ட்ரௌசர் இருக்குது. வெள்ளை நீலம் சிவப்பு அதில் வந்து ஒரு மேல் சட்டையும் இருக்குதான். வெள்ளை நீலம் சிவப்பு இந்த வண்ணங்களில் மொத்தம் 2 3 5 இருக்குது. ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்த்து எத்தனை வழிகளில் ஆடைகளை வெவ்வேறாக மாற்றி அணியலாம்? இது ஒரு கேள்வி. 2 ட்ரௌசர் 3 சட்டை இருக்குது. ஆனால் வந்து என்ன கண்டிஷன்னா ஒரே கலராக இருக்கக்கூடாது, வேறு வேறு கலராக தான் மாறி வரணும். இப்போ வந்து உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த நீலம் அப்படிங்கிறது ட்ரௌசர்லேயும் இருக்குது, சட்டையிலையும் இருக்குது. அப்போ அது வந்து திரும்பவும் வரக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரௌசர் ஏன்னா 2 தான் இருக்குது, அதனால் அதை எடுத்துக்குவோம். கருப்பு வெள்ளை வரலாம், கருப்பு நீலம் வரலாம், கருப்பு சிவப்பு வரலாம், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நீல கலரில் நீல வெள்ளை வரலாம், நீல சிவப்பு வரலாம், நீலம் வராது இல்லைங்களா? அதுதான் ஒரே மாதிரி வந்துடும் படம்.
இப்போ மொத்தம் இதில் எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வழிகளில் அந்த பையன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை அணிய முடியும். கருப்பு வெள்ளை, கருப்பு நீலம், கருப்பு சிவப்பு. அது வந்து எல்லாத்துலேயும் அது பிரச்சனையே இல்லை. அடுத்து நீல கலர் எடுத்து அணிகிறப்ப சட்டையில் நீலமும் இருக்குது, அதனால் அது அணிய முடியாது. நீலம் வெள்ளை, நீலம் சிவப்பு, அதனால் மொத்தம் 5 வழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 சிவப்பு 2 நீல வண்ணங்களில் கட்டைகள் உள்ளன. இது மாதிரி ஒரு கட்டையாக நம்ம குழந்தைங்கள்லாம் விளையாடும் பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்டையாக வச்சுருக்கிறாங்க. ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை 4 தள கட்டடம் அமைக்கலாம். இது கட்டடம் மாதிரி சின்ன குழந்தைங்களாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே ஒன்று வச்சு அதை வந்து பொறுத்துறாங்க. இப்போ 2 சிவப்பு இருக்குது, 2 நீலம் இருக்குது, மொத்தம் 4 கட்டை இருக்குது. ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை 4 தள கட்டடங்கள் அடுக்கலாம், எத்தனை சான்சஸ் இருக்குது. அந்த சிவப்புங்கிறத ரெட்டுன்னு வச்சுக்குவோம், அப்புறம் நீலங்கிறத வந்து ப்ளூன்னு வச்சுக்குவோம். எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ, மறுபடியும் ரெட்டு ப்ளூ, ஏன்னா 4 இருக்குது மொத்தம், ஒன்றுலேயும் 2 இருக்குது. ஆர்பி அதை அப்படியே கீழே எழுதுகிறப்ப மாற்றி போடுங்க, பிஆர். அடுத்தது ஆர்ஆர்பிபி, பிபிஆர்ஆர். அடுத்தது பிஆர்ஆர்பி, பிஆர்ஆர்பி. கீழே வந்து அதே வந்து ஆர்பி மாற்றி போட்டிருக்கோம், பிஆர். இப்படி மொத்தம் வந்து 6 சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்குது. இதில் 4 நாளாக அமைக்கிறதுனால இப்படி அந்த கட்டையில் அடுக்க முடியும். அது ஒரு பிளாஸ்டிக்கில் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வச்சு விளாண்டுட்டு இருக்கோம். அதனால் முதல்ல வந்தோன்னே ஆர் எடுத்துக்கிறோம், அடுத்தது பி, இன்னும் அடுத்த 2 கட்டை என்ன இருக்கும், இன்னொரு ஆர் இருக்கும், இன்னொரு பியும் இருக்கும். அது அப்போ வந்து அது ஆர்பின்னு எடுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோன்னா அப்படியே மாற்றி ரிவர்ஸாக எழுதுகிறோம். இப்படி அடுத்தது பி, அடுத்தது ஆர்ஆர் அப்படின்னு ஒரே மாதிரி பக்கத்தில் ஆர்ஆர் பிபி, அதுக்கப்புறம் பிபிஆர்ஆர். முதல்ல பி வந்து அடுத்தது ஆர், அடுத்தது பிஆர்ஆர்பி, பிஆர். அப்படி பார்த்தோன்னா மொத்தம் 6 வழிகளில் இதை வந்து அமைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு எளிதாக இருக்க மாதிரி தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1லேருந்து 17 வரை ஒற்றை எண்களை எழுதி கூட்டணும். 1லேருந்து 17 வரைக்கும் ஒற்றை எண்களை கூட்டி 30 வருமாறு மாய முக்கோணம் அமைக்கணும். ஒரு எண் ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்போ நம்பர் வந்து ஒன்று என்னவாக இருக்கும், 1 3 5 7 9 11 13 15 17. இப்போ இந்த மாய முக்கோணம் அமைக்கிறதுனாக்க 3 முக்கோணத்தை போட்டுக்கிறோம். ஒன்றுலேயும் அப்போ மொத்தம் 4 எண்கள் இந்த பக்கம், அது மாதிரி இப்படி பார்த்தாலும் 4 எண்கள், இப்படி பார்த்தாலும் 4 எண்கள், 3 உச்சி இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொரு 2 பக்கத்துக்கு இடையில் 2 நம்பர் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து இது வந்து ஒரு சீக்வன்ஸாக எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி அதை கொண்டு வர்றோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒற்றை எண்கள் தான், 2ஆம் நம்பர் ரெட்டப்படலாம் வந்துடக்கூடாது. 1 மேலே உச்சியில், வலது கை பக்கத்தில் 3, இடது கை பக்கத்தில் 5, 1 3 5, 5க்கு பக்கத்தில் 7, அதுக்கு பின் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 3க்கு பக்கத்தில் 9, 1ஆம் நம்பருக்கு பக்கத்தில் 11, அதுக்கப்புறம் 5ஆம் நம்பருக்கு பக்கத்தில் 13, இந்த 3ஆம் நம்பருக்கு பக்கத்தில் 15, 1ஆம் நம்பர் பக்கத்தில் 17. இப்படி நம்ம வந்து இதை வந்து பொருத்தி தான் பார்க்கணும். 1 3 5 இடது கை பக்கமும் வரலாம், 1 லெஃப்ட் சைடில் 3 அப்புறம் 5 அப்படியும் போடலாம். 1 3 5. அந்த 1 வர இடத்துல எப்போதுமே என்ன செய்கிறீங்கன்னா பக்கத்தில் பெரிய நம்பரை எழுதிடுங்க, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. ஏன்னா லோயஸ்ட்டு வந்து 1, ஹையஸ்ட்டை பக்கத்தில் எழுதினோம்னா அந்த ரொட்டேஷனில் ஏதாவது போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி நம்ம அந்த கூட்டினா 30 வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஒரே எண்ணாக வர மாதிரி இப்படி எளிதாக அமைத்திடலாம். அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்ட 1 2 3 4 5 6 7 எண்களை பயன்படுத்தி நேர்கோட்டின் கூடுதல் ஒரே எண்ணாக வருமாறு அமைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் படம் கொடுத்துருக்காங்க. நேர்கோட்டில் அப்படி குறுக்க இந்த பக்கம் கிடைமட்டமாக இப்படி குறுக்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 நம்மளாக தான் பொருத்தியிருக்கோம் அந்த எண்களை. இடது கை பக்கம் பாருங்கள் 1 2 3, வலது கை பக்கம் பாருங்கள் 4 5 6, நடுப்புற 7 போட்டாச்சு. இது ரொம்ப எளிதான கணக்கு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எளிதாக கூட கொடுக்கலாம் நம்மளுக்கு. இது மாதிரி பொருத்தி நம்ம வந்து எத்தனை இதில் வந்து பார்க்கலாம்ப கூட்டினோம்னா 14 வருது நேர்கோட்டில். பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா பரீட்சையில் இந்த நம்பரை கொடுத்துட்டு இந்த படத்தையும் கொடுத்துட்டு கூடுதல் எந்த எண் வரும் அப்படின்னு கேட்பாங்க. கூடுதல் எந்த எண் வரும், ஆப்ஷனில் வந்து 14 12 20 30 அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அந்த ஆப்ஷனில் வந்து என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்து தான் எழுத முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தது எல்லாமே ஒரு கற்பனைக்கு எட்டாத வகையில் தான் எல்லாமே. ஆனால் நம்மளுடைய கோர்வை நம்ம எப்படி அதை வந்து செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கணக்கு இருக்குது. அந்த விடைகளை வந்து சரியாக பொருத்தணும் அப்படின்னாக்கா கொஞ்சம்
மாய முக்கோணம்னு கொடுத்துருக்குறான். ஆனால் அது மாய முக்கோணம் இல்லை. ரியலாக பார்த்தீங்கன்னா நாலேஜபிளான ஒரு கொஸ்டின் தான் இது எல்லாமே. இது மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமங்கள் தான் இருக்குது. நாம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி உருவாக்கி தர முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களும் இன்டெலிஜென்ட்டான இருக்கக்கூடிய பாய்ஸ் நிச்சயமாக செய்வாங்க. நாம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, சின்ன சின்ன நம்பர்களை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன நம்பர் கொடுத்து இதை உருவாக்கினா ஒரே நம்பர் கொண்டு வா அப்படின்னு அந்த சதுரத்துலலாம் போட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த முக்கோணத்தில் கொஞ்சம் சிரமப்படணும். அதில் அந்த எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள். அது வந்து ரொம்ப நாலேஜபிள் அது. அதனால் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வடிவியல் அப்படிங்கிற இந்த புள்ளியியல் அப்படிங்கிற இந்த பாடத்தில் இன்னும் சில கணக்குகள் இருக்குது. அதை நாம் நாளைக்கு தொடருவோம். ஏன்னா அதிகமான கணக்குகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் தகவல்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கோணத்தை எப்படி உருவாக்குறது, அதில் இந்த கடைசியாக நம்ம சொன்ன இந்த கணக்கு, இந்த மாதிரி கணக்கு மாணவர்களுக்கு நல்லா எளிதாக புரியும். அதனால் நம்ம இந்த கணக்கை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளும் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் மட்டும் மாற்றாதீங்க. 1 2 3 4 5 6 அப்படி போட்டிங்கன்னா உடனே நம்பரை மாற்றி பார்க்கலாம். 1 2 சரியாக வரலையேன்னா ஒன்றும் இல்லை, அந்த சீக்வன்ஸை 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, 4 5 6 இப்போ மேலேருந்து 5 இருக்கிற இடத்துல 4ன்னு ஆரம்பிப்பீங்கன்னு வச்சுங்களேன், அது வருதான்னு பார்க்கணும். வராது. அப்போ எப்போதுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். 1ஆம் நம்பர் பக்கத்தில் பெரிய நம்பர் இருக்கணும். வலது கை பக்கமோ இடது கை பக்கமோ அப்படி இருந்தால் அந்த கணக்கு எளிதாக வந்துடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்த்திங்க இந்த கணக்கில் கூட பார்த்திங்கன்னா 1லேருந்து மிகப்பெரிய நம்பர் என்னங்கிறத நம்ம இங்கே இதில் போட்டிருக்கோம். 1ஆம் நம்பர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் பக்கத்தில் 9க்கு அடுத்தது, 3ஆம் நம்பர் பக்கத்தில் 7 பார்த்திங்கன்னா. இப்படி இதை ஒரு மனசில் வச்சுக்கிட்டோம்னா அந்த கணக்கில் நம்ம போட முடியும். இது மாதிரி எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, ABCDE அப்படின்னு 5 முக்கோணம். அப்புறம் 3 3 சேர்த்தா முக்கோணம் வருது. AFCயை பார்த்தோம்னா இப்படி ஒரு முக்கோணம். AF அடுத்தது பார்த்திங்கன்னா AFD சேர்த்தோம்னா ஒரு முக்கோணம் வருது. AFD பாருங்கள், அது ஒரு முக்கோணம். அதை ஷேர் பண்ண தான் நம்மளுக்கு மாணவர்களுக்கு சொல்கிறப்ப ஷேர் பண்ணி காமிக்கணும். ஆக்சுவலாக தனித்தனியாக எடுத்து போட்டு நாம் வந்து இப்போ பரீட்சைக்கு தயாராகிறப்ப அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த வழிகளை வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப நேரம் அதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நேரம் போயிடும். அடுத்து வந்து இந்த கலர் வந்து எப்படி இந்த சட்டை போடுறது, இந்த கணக்கு ரொம்ப எளிய கணக்கு தான். 2 ட்ரௌசரு 3 சட்டை இருக்குது. ஒரே கண்டிஷன் வந்து ஒரே கலர் இருக்கக்கூடாது, சட்டையும் ட்ரௌசரும், அவ்வளோதான். அதனால் அப்படி நம்ம வந்து எளிய முறையில் போட்டு அதை தெரிஞ்சுக்கணும், மனசில் பதிய வச்சுக்கணும், அவ்வளோதான் எல்லாத்தையுமே. இப்போ 4 கட்டை இருக்குது அப்படின்னாக்கா அந்த 4 கட்டை எப்படி அடுக்கிறது, இந்த கணக்கும் ரொம்ப நல்ல கணக்கு. அப்புறம் சுரோடு அப்படின்னு கேட்பாங்க, ஜப்பானிய மொழி. அது வந்து சூனா எண்ணு, டோடுனா அது வந்து ஒற்றை எண், அதனால தான் அதுக்கு வந்து சுரோடு வந்துச்சு. அந்த நவீன சுரோடுவை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஹவார்ட் ஹான்ஸ். சமயத்தில் இது மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து எழுதிட்டு போயிடலாம். ஹவார்ட் ஹான்ஸ். அதில் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக யார் கண்டுபிடிச்சாருன்னா பித்தாகரஸ் தான் அதை தொடர்ச்சியாக அதை வந்து மேலே உருவாக்குனாரண்ணா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஹவார்டு ஹான்ஸுக்கு அடுத்ததுக்கப்புறம் பித்தாகரஸ் தான் உருவாக்குனார் அதை நல்ல முறையில். அதில் டெவலப்மெண்ட் நிறைய மாற்றம் கொண்டு வந்தார் அதில். அதே மாதிரி மாய முக்கோணங்கள், எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, இந்த கணக்கு ரொம்ப எளிய கணக்காக போச்சு. ABCD அப்படின்னு ஒரு முக்கோணம், ABCD சேர்ந்து ஒரு முக்கோணம், மொத்தம் 5 முக்கோணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்படி பார்க்குறோம். அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து நன்றாக புரிந்து கொண்டு இதை எழுதும். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்ன வேணால் என்னுடைய எண் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த எண்ணுக்கு தகவல் தொண்டு நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.